ஹலோ வீவர்ஸ், குட் மார்னிங். காலையிலேயே நம்ம கத்திரிக்காய் பாருங்கள், ஒரு செடியில் 11 பிஞ்சுகள், 1 2 3 ஒரே கிளையில். அப்படியே அடுத்த கிளையிலையும் பாருங்கள் 3 பிஞ்சு. இது நான் 3வது கிளையில், இதில் ஒரே ஒரு பிஞ்சு இருக்குது. இது 4வது, இதில் 2 இருக்குது. இதுலேயும் பாருங்கள், இதோ ஒன்று இருக்குது. மொத்தத்தில் செடி ஃபுல்லாகவே பிஞ்சாக தான் இருக்குது. கொஞ்சம் காய்ச்சி அப்படியே நின்றுட்டாங்க. இப்போ மறுபடியும் ஒரு 10 பிஞ்சு 11 பிஞ்சு விட்டுருக்காங்க. எனக்கு கரெக்டாக உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணி எடுக்க தெரியல, கொஞ்சம் குனிய முடியல. இது ரீபாட் பண்ண செடி வந்துட்டுருக்காங்க, ஓரளவுக்கு நல்லா தான் வந்துட்டுருக்காங்க. அநேகமாக இது பூசணிக்காவா பீர்க்கங்காவான்னு தெரியல. பீர்க்கங்காய் மாதிரி தெரியல, பூசணி செடி மாதிரி தான் இருக்குது. இந்த மல்லி செடி காஞ்சிட்டாங்க, ரொம்ப காஞ்சி போயிட்டாங்க. அப்புறம் அப்படி தண்ணி ஊற்றி உரங்கள்லாம் கொடுத்து இப்போ தான் தளிர் விட்டு வராங்க. எப்போ பூப்பாங்கன்னு மட்டும்தான் தெரியல. நம்ம சீட்ஸ் போட்டது எல்லாம் எட்டி பார்த்துட்ருக்காங்க. நான் எல்லாமே கலந்து போட்டுட்டேன். பூச்செடிங்க, காய்கறி செடி, வீட்டில் இருந்து எல்லா சீட்ஸையுமே போட்டு விட்டுட்டேன். எது வந்தாலும் சந்தோஷம் எனக்குன்னு சொல்லிட்டு. அப்படியே நந்தியாவட்டை செடி, அடுக்கு நந்தியாவட்டை ரோஜாப்பூ மாதிரி இருக்கும். ரோஜாப்பூவோட சைஸ் பெருசாக இருக்கும். நிறைய பட்ஸ் வச்சுருக்காங்க. இன்றைக்கி ஒரு பூ பூத்துட்டாங்க. எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள். செம்மையாக இருக்காங்களா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பாருங்கள், ரோஜாவை விட பெருசாக தான் இருக்காங்க. அப்படியே மல்லி, ராஜமல்லி அப்படியே விஸ்வரூபம் எடுக்கிறாங்க. எல்லாத்துலேயும் மொட்டுக்கள் இருக்காங்க. நான் இடையில இலையெல்லாம் உரி விட்டு கட் பண்ணி விட்டுட்டேன். கட் பண்ணி உரம் கொடுத்துருந்தேன், நீர் உரங்கள் கொடுத்துருந்தேன். ஆனால் அதுக்குடைய பலன் கை மேலே கிடச்சிடுச்சு எனக்கு. உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிற வீடியோ. சம்மருக்கு உங்களை அடிச்சுக்கவே முடியலங்க, வச்சுட்டாங்களா? செமையாக பூக்குறாங்க. எல்லாத்தையுமே இருக்குது. பூத்ததுக்கப்புறம் நான் வீடியோக்கு போடுறேன். சும்மா அருமையாக வந்திருக்காங்க. எல்லாத்துலேயும் வந்துட்டாங்க. எல்லாம் ஒரே நேரமாக பூப்பாங்களா இல்லை ஒன்றுன்னா இவங்க பூப்பாங்களான்னு தெரியல. காத்திருந்து பார்ப்போம் நம்ம. அதே மாதிரி அடுக்கு மல்லியும் எல்லாமே நான் இலையெல்லாம் உருவி விட்டு கவாத் பண்ணியிருந்தேன். இப்போ எல்லாமே அரும்பு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மொத்தமாக சேர்த்து இவங்களும் பூப்பாங்கன்ற மாதிரி நான் எதிர்பார்த்துட்ருக்கேன். நல்லா தளிர் விட்டு நல்லா வந்திருக்காங்க. எல்லாத்துலேயும் மொட்டு வந்திருக்குது. அரும்பு இல்லாத செடியே இல்லை, செமையாக இருக்காங்க. பரவாயில்ல, சம்மரில் ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுத்துட்டே இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் பூத்துட்டோன்னு பூத்து காட்டிகிட்ருக்காங்க. செம்ம கலருங்க, செம்ம அழகுங்க. காலைல எழுந்து இதை பார்த்ததுலேருந்து ஒரு அரை மணி நேரம் நான் அதையே பார்த்து ரசிச்சுட்டு இருந்தாங்க. நிறைய பட்ஸ் இருக்குது. இனி பூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க பூத்து குலுங்க தான் போகிறாங்க. செடிகளுக்கு மீன் அமிலம் ரெடி பண்ணியிருக்கேன். மெயினாக மல்லிகை செடிக்கும் முருங்கைக்கீரைக்கும் ஊற்றுறதுக்காக ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் ஊற்றிடுவேன். நான் எல்லா செடிக்கும் இந்த மக்கால் 2 மக்கு ஊற்றலான்னு இருக்கேன். நான் கத்திரிக்காய் செடிக்கு கொஞ்சம் மஞ்சத்தூளும் பெருங்காயத்தூள் போட்டு தண்ணி மிக்ஸ் பண்ணி அரிசி கழுவின தண்ணியில் கொண்டு வந்திருக்கேன். கத்திரிக்காய் நிறைய பிஞ்சு விட்டுருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பெருக்கிறதுக்காக அதை செய்யலான்னு வந்திருக்கேன் நான்.
இன்றைக்கி எல்லா செடிங்களுக்கும் நீர் உரங்கள்லாம் கொடுத்து முடிச்சாச்சு. தேங்க்யூ வியூவர்ஸ். சப்போர்ட் பண்ணுங்கள், மோட்டிவேட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்கும் தேங்க்ஸ். சம்மர் பிளான்ட் எல்லாமே நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். சம்மரில் நல்லா பூத்துட்ருக்காங்க. நான் கூடிய சீக்கிரம் டாப் எவ்வளோ இருக்கும் சம்மர் பிளான்ட் நான் போடுறேன். நான் இப்போ ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன். சம்மர் பிளான்ட்லாம் எது ரொம்ப நல்லாயிருக்கு சம்மர்லன்னு ஒன்று ஒன்றையாக செக் பண்ணி பார்த்துட்ருக்கேன். என்னென்ன உரங்கள் கொடுத்தா நல்லா இருக்கணும் பார்த்துட்ருக்கேன்.